விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. 6 அடி உயரம் வாட்ட சாட்டமா கண்ணங்கரீர்னு ஆஜானு பாகுவா தலையில் டர்பன் கட்டிண்டு அந்த 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 பதவிக்கு உள்ள அந்த பில்லையெல்லாம் கையில் வச்சுண்டு முஸ்லீம் ராஜாவுக்கு சலாம் போடுறான். யாருன்னு கேட்டார், நான் தாமாஜி பந்தினுடைய தலையாரிங்கிறார், அசிஸ்டண்ட்டு. என்கிட்ட தான் நல்ல பணத்துக்கு விற்க சொல்லி தானியத்தை கொடுத்துருந்தார், நான் கொண்டு வந்துவிட்டேன். அவர் பெரிய மகாத்மா, அவர் நீங்கள் அபச்சாரப்படாதீங்கோ அப்படின்னு அவரை பற்றிலாம் சொல்லி பொருளெல்லாம் ஒப்படைச்சான். ரசீதை கொடுங்கோன்னா, எனக்கு ரசீது வேணும் கொடுங்கோன்னா. ரசீதை வாங்கிட்டார். பின்னாடி தாமாஜி பந்து வர்றார். ராஜா எதிர்கொண்டு அழைக்கிறான் அவரை, மகாத்மான்னு தெரிஞ்சுண்டு, தப்பு பண்ணாத வரணும் அவர். ராஜா எதிர்கொண்டு அழைச்சு, நான் பண்ணின அபச்சாரத்தை மன்னிச்சுக்கோங்கோ, உங்களுடைய சேவகன் இப்போ தான் வந்து அத்தனை பொருளையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான், ரசீதையும் வாங்கிட்டு போயிட்டான். உங்களுடைய தலையாரின்னு சொல்ல 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 அவருக்கு 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 நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நான் அப்படி ஒரு தலையாரியே கிடையாது, அவருக்கு அசிஸ்டண்ட்டே கிடையாது. பகவான் ரட்சிக்கணும்னா தெய்வம் மனுஷ ரூபேனான்னு யாரையோ ஒருத்தரை அனுப்பிச்சு, பகவான் இந்த பண்டரிபுரத்தில் சொல்லிட்டு வந்தவனோ அதுக்காக பாண்டுரங்கன் யாரையோ அனுப்பிச்சு நம்மளை ரட்சிச்சிருக்கான்னு நினச்சிண்டு அவன்கிட்ட சொன்னபடி தரிசனம் பண்ண போகணுமோனோ. பாண்டுரங்கனை தரிசனம் பண்ண வரார். அவரை பார்த்து உருகின்றே கண்ணீருமா நேராக வந்தவர் திருவடியில் தலையை முட்ட போகிறார். சரணத்தில் ராஜா கொடுத்த ரசீது பறக்கிறது. இந்த தாமாஜி பந்துக்காக முஸ்லீம் ராஜாவுக்கு சலாம் போட்டு பணத்தை கட்ட வேண்டிய பணத்தை முழுக்க கட்டிட்டு வந்தானாம் பகவான். சேனாஜிங்கிற பக்தருக்காக க்ஷவரம் பண்ணிவிட்டான். ஏன் பக்தர் அபிமானி அவ்வளவு காத்துன்னு இருக்கான் பகவான். நீ பக்தி மாத்திரம் பண்ணிவிட்டா பகவான் உனக்கு கிருபை பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கான். இது நாளைக்கு பண்ணிக்கலாமே, பக்தியை நாளைக்கு பண்ணிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் ஆகட்டுமே, இன்னொரு 10 வருஷம் ஆகட்டுமேன்னா பிரகலாத சுவாமி சொல்கிறார், கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிகா துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவம் அர்த்ததம். கிளாஸாக பிரித்து பாடம் நடத்துகிறார் அசுர குழந்தைகளுக்கு. பகவானை பக்தி பண்ணுறதுக்கு சஷ்டி பூர்த்தியானா வேண்டான்னு நான் சொல்லலடா, ஆனால் குழந்தையிலேருந்து பண்ணணுண்டாங்க. கௌமார ஆச்சரியம் சின்ன வயசில் ஆரம்பிச்சுடணும். ஏன் அப்படின்னா, நீ 40 வயசுக்கு பிறகு ஆரம்பித்தா தோஷம் இல்லை, நஷ்டம் தானே. 30 வயசு வரையில் பக்தி பண்ணாத புரந்தரதாசர் நான் மோசம் போயிட்டேனேன்னு அழறார். பணங்காசில் மோசம் போகலை, 30 வருஷம் உன்னை பக்தி பண்ணாமல் வீணா போயிட்டேனேங்கிறார். 30 வருஷம் மோசஹோதேனல்லோன்னு ஒரு அருமையான ஒரு சாகித்ய தாசரோட பதம். கௌமார ஆச்சரேத் பிராக்யா, சின்ன வயசில் பக்தி பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கானே துர்லபம் மானுஷம் ஜென்மா. மனுஷ ஜென்மா துர்லபம். துர்லபம்னா என்னென்னா, ஒரு தரித்திரனுக்கு 1 கோடி ரூபாய் துர்லபம், பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் துர்லபம். அதுபோல் மனுஷ ஜென்மா அரிது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிச்சை எடுத்துன்னு இருக்கான், திடீர்னு ஒரு ராஜயோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு ஏதானு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுவான், 1000 கோடி ரூபாய் பணம் வந்துடும். பணம் எப்போ வரும் எப்போ போகும்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. ஆஜகாம யதாலக்ஷ்மீகி நாரிகேள பலாம்புவது நிர்ஜகாம யதாலக்ஷ்மீகி கஜபுக்த கபித்தவது. மகாலட்சுமி வரணும்னா எப்படி வருவான்னா, தேங்காய்க்குள்ள இளநீர் மாதிரி வருவாள். 60 அடி உயரத்தில் இருக்குது தென்னை மரம், 60 அடி உயரம், 60 அடி தாண்டி இளநீர் இருக்குது, பிரம்மாண்ட தேங்காயாக இருக்குது, இளநீராக இருக்குது. அதுக்கு உள்ள ஜலம் போனதுக்குள்ள துவாரமே தெரியல. சிரிஞ்சு வச்சு உள்ளே அனுப்பிச்சாளா, டியூப்பு வச்சு அனுப்பிச்சாளா, எப்படி கடினமான மரம், இந்த மரத்தை தாண்டி அதில் ஜலம் இருக்குது. அந்த அந்த இத்தனை கட்டுக்காவல் தாண்டி அவ்வளவு உயரத்துக்கு தேங்காய்க்குள்ளே எப்படி வந்த வழி தெரியாமல் அந்த இளநீர் வந்துடுத்தோ,
அதுபோல் மகாலட்சுமி வரணும்னு நினச்சா வந்த வழி தெரியாமல் வந்துருவலாம் மகாலட்சுமி. தேங்காய்க்குள்ளே இளநீர் வரா மாதிரி வந்துடுவா. இது மாதிரி போகணும்னு தீர்மானம் பண்ணாலும் நீ எத்தனை கட்டுக்காவல் வச்சாலும் தங்க மாட்டான். நிர்ஜகாம யதாலட்சுமி. போகணும்னு நினச்சிட்டா அப்படி போவள். இந்த விளாம்பழம் இருக்குது பாருங்க, நாம் வாங்கின்னு வந்தால் என்ன பண்ணுறோம், அந்த விளாம்பழத்தை உடைச்சி அதை ஒரு ஸ்பூனால் கத்தியால் போட்டால் சரியாக வராது. இந்த கார்னர் வேணுமோன்னு அந்த ஸ்பூனால் சுத்தமாக எடுத்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு, சர்க்கரை போடக்கூடாது, வெல்லம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விளாம்பழத்தை தனியாக சாப்பிட்டுடும். விளாம்பழம் ஜோடி சேர்க்கவே கூடாது. விளாம்பழத்தை உடைச்சா 2 பேராக சாப்பிடக்கூடாது, 4 பேராக சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் தான் சாப்பிடணும். ஏன்னா விளாம்பழத்துக்குள்ளே இருக்கிற விதைகளில் ஒரு விதை நமக்கு ஞானத்தை கொடுக்குற விதை இருக்குது, ஞானப்பிரதமான விதை இருக்குது. அதனால் விளாம்பழம் மாத்திரம் தனி தான், ஜோடி கிடையாது. அதை அப்படி போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் கலக்கி நாம் ஸ்பூனால் அப்படியே சப்பி சாப்பிட்டுட்ருக்கோம். இது மாதிரி ஒரு விளாம்பழத்தை யானைக்கு கொடுக்கணும். அதுக்கு உடச்சி ஏலக்காய் போட்டு வெல்லம் போட்டால் கொடுக்குறா, அப்படியே பெரிய விளாம்பழத்தை கொடுக்குறான், அது சாப்பிட்டுடுறது. அடுத்த நாள் காலத்தால் வெளியில் வந்துடுறது, ஓடோடு வந்துடுறது விளாம்பழம். அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி ஸ்மெல் இல்லாமல் பண்ணி பழையபடி பழக்கடையில் கொண்டு வச்சுட்டா அதை பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு பாட்டி வாங்கின்னு போயிடுவாள். வாங்கின்னு போனது மாத்திரம் இல்லை, அது அந்த உபாயன தானத்தோடு கூட வாத்தியார் கையிலையும் கொடுத்துருவாங்க. அவர் ஆற்றுக்கு வந்து அந்த பழத்தை உடைச்சி பார்த்தாருன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. உள்ளுக்குள்ளே போகும்போது விளாம்பழம் இருக்கும், வெளியில் வரும்போது ஓடு மாத்திரம்தான் இருக்கும், உள்ளே இருக்கிற பழம் இருக்காது. யானை குடலுக்கு உள்ள சக்தி இந்த ஆவரணத்தை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துவை ஜெரிமானம் பண்ணிவிடும். எப்படி அந்த யானை தின்ன விளாம்பழம் பார்க்குறதுக்கு விளாம்பழம் மாதிரி இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது, அது எப்படி போச்சுன்னு எப்படி யாருக்கும் தெரியாதோ அதுபோல் மகாலட்சுமி போகணும்னு நினச்சான்னா யானை தின்ன விளாம்பழம் மாதிரி போயிடுவான். அது மாதிரி ஒரு சாதாரணமாக பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வரணும்னா அவனுக்கு எப்படி வரும்னு நீங்கள் கேட்கவே கூடாது, வந்துடும். மகாலட்சுமி தீர்மானம் பண்ணால் வந்துடும். அது துர்லபம் இல்லை, மனுஷ ஜென்மா துர்லபம். துர்லபங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா இன்றைக்கி மனித பிறவி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கமே, இது வந்து இந்த பிறவிகளுடைய கணக்க சாஸ்திரங்கள் சொல்லும்பொழுது 84 லட்சம் பிறவிகள், அதில் ஒரு பிறவி மனுஷ ஜென்மா. இந்த மனுஷ ஜென்மால நாம் தப்பு பண்ணி ஒரு தடவை நாய் நரியாக பிறந்துட்டோம்னா அடுத்தது மனுஷ ஜென்மா நமக்கு எப்போ வரும்னா ஒரு சைக்கிள் 1,08,00,000 ஜென்மா கழிச்சு தான் திரும்பி மனுஷ ஜென்மா. இந்த ஜென்மாவில் நம்ம வைகுண்டம் போகிறோமோ போகலையோ அடுத்த ஜென்மா மனுஷனாக பிறக்கிறதுக்காவது தயார் பண்ணிக்கணும். வைகுண்டம் கூட வேண்டாம், அடுத்த ஜென்மா மனுஷனாக பிறக்கணும். மனுஷனாக பிறக்காமல் மாடா மாத்திரம் பிறந்துட்டா அப்புறம் இந்த போஸ்ட்டு 1,08,00,000 ஜென்மா. அதுதான் பிரகலாத சுவாமி சொல்கிறார், துர்லபம் மானுஷம் ஜென்மா. மனித பிறவி அவ்வளவு துர்லபண்டா, அரிதுடாது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற ஔவையார். கிடச்சிருக்க மனுஷ ஜென்மா, அதுவாவது சாஸ்வதமோன்னா அத்ருவம், சாஸ்வதம் இல்லாதது. சாஸ்வதம் இல்லாததுன்னா போனா போட்டமேனு விட்டுடுவோமோன்னா அர்த்ததம். அழியிற மனுஷ ஜென்மா அழியாத வைகுண்டத்தை அடைஞ்சுடலாம். இது ஒரு சாதனம். இது அழியறது, அழியறத வச்சுட்டு அழியாதத்தை என்னமா அடைய முடியும்? யானையே போய் என் நெஞ்சும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னார் மாணிக்க வாசகர். எல்லாம் பொய் தான், உலகம் பொய் தான், சரீரம் பொய் தான், ஜகத்தில் தெரிகிற அத்தனை வஸ்துவும் பொய் தான். ஆனால் நானும் பொய், என் மனசும் பொய், எல்லாம் பொய். ஆனால் அழுதால் பிரேமையோட பக்தியோட அழுதா அழியாத ஒன்றை, சாஸ்வதமான ஒன்றை பெறலாமே. அழுதால் உன்னை பெறலாம். அனித்தியமான வஸ்து, அழியக்கூடிய வஸ்து, பொய்யான வஸ்துவால் பொய்யை வச்சுண்டு, பொய்யான ஒரு சாதனத்தை வச்சுண்டு
நித்தியமான ஒரு விஷயத்தை எப்படி அடைய முடியும்? அதோட கூட நீ அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லும்போது இந்த உடம்பே பொய், நெஞ்சே பொய்ன்னு சொல்லும்போது அழுகையும் பொய் தானே. இந்த உடம்பு பொய்ங்கிற, ஹிருதயம் பொய், மனசு பொய்ங்கிற, கை பொய், கால் பொய், எல்லாம் பொய்ன்னு சொல்லும்பொழுது கண்ணும் பொய் தானே. பிரம்மேந்திராவுடைய கையை வெட்டி விட்டான். ராஜா வந்து மன்னிப்பு கேட்டு கையை விட்டுவிட்டேனே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னா அவர் சொல்கிறார் எனக்கு எதுடா கைங்கிறார். அவர் எனக்கு எதுடா கையின்னார். அவர் பொய்டாதுங்கிறார். அப்போ பொய்ங்கிறத எல்லாரும் ஒத்துன்ருக்கா. அப்போ இந்த எல்லாம் பொய்ன்னா கண்ணும் பொய் தானே, அழுகையும் பொய் தானே. எல்லாம் பொய் தான், அழுகையும் பொய் தான். ஆனால் பொய்யான அழுகையில் உண்மையான அந்த எல்லா இந்திரியங்கள் பொய், கண்ணு பொய். ஆனால் நித்தியம் ஒன்று இருக்குது, சத்தியம் ஒன்று இருக்குது. என்ன சத்தியம்னா, ஒரு ட்ராமா நடக்கிறது மேடையில். ராஜாங்க ட்ராமா அது பழைய ராஜாராணி கதை. மந்திரிகள்லாம் கபடமாக சேர்ந்து ராஜாவுக்கு பாலில் விஷத்தை கொடுத்துட்றா. அந்த சீன் அவெல்லாம் முன்னாடியே தீர்மானம் பண்ணி ஒரு தங்க டம்ளரில் விஷத்தை கலந்து பாலில், கதைப்படி இப்படி வருது, பாலோடு கூட விஷத்தை கலந்து கொடுத்தான்னு. அந்த ராஜா அப்படி வாங்கி தூக்கி குடிக்கிறார். எல்லாருக்கும் பால் விழறது தெரியுது. பாலை குடிக்கிறார். உண்மையாக விஷத்தை குடித்தா பெரிய கிரிமினல் கேஸாக என்ன போய்டும். அது உண்மையான விஷம் இல்லை, விஷம் இல்லை. அது நம்பிக்கைக்கு ஒரு 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 ஸ்பீச்சில் தான் அவன் விஷம்னு சொல்கிறாள். இது வேற அது பாலை குடிக்கிறான். ட்ராமா முடிஞ்ச உடனே அவர் வந்து அவருடைய 2 வீலரில் ஆற்றுக்கு போயிட்டு இருக்கார். அவர் ராஜா வேஷத்தை கலைச்சி மேக்கப்பை கலைச்சிட்டு 2 வீலரில் போயிட்டு இருக்கார். இப்போ எல்லாம் பொய் தானே. அதனால தானே இவருடைய ராஜா இல்லை, கிரீடம் பொய், உடைவாள் பொய், அப்புறம் கவசங்கள்லாம் பொய், ட்ரெஸ்ஸே இரவல், வாடகை எல்லாம் பொய், இந்த நாடகமே பொய், எல்லாம் கற்பனை. ஆனால் இதில் ஒரு உண்மை ஒன்று இருக்குது. என்ன உண்மைன்னா, குடித்த பால் மாத்திரம் சத்தியம். எல்லாம் பொய் தான். பால் பொய் இல்லையே, குடித்தது பொய் இல்லையே. அதுபோல் யானையே பொய், என் நெஞ்சும் பொய், கண்ணு கூட பொய். ஆனால் உள்ள உருகின அந்த பக்தி இருக்கே அது சத்தியம்டாங்கிறார். அது மாத்திரம் சத்தியம். பொய்யான இந்த உடம்புக்குள்ள சத்தியமான ஒன்று இருக்கே, பிரேம ஒன்று இருக்கே, பக்தி. அதுதான் பிரகலாத சுவாமி அத்ருவம் அர்த்ததம், அழியக்கூடியது நிச்சயமில்லாத இந்த மனுஷ ஜென்மாவை வச்சுண்டு சாஸ்வதமான பகவானுடைய சரணத்தை அடைஞ்சுடலாமே அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொல்கிறார். அதுதான் காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயுகோ க்ஷணே யமஸ்ய கருணாநாஸ்தி. பாகவத பஜனையில் கூட சொல்கிறோம், கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட்டு பண்ணாத. காலக்ஷேபா நகர்த்தவியா. ஏன்? க்ஷீணமாயுகு க்ஷணே. உன் ஆயுசு போயிட்டே இருக்கு, ஆயுசு போயிட்டே இருக்குன்னு பர்த்டேட கொண்டாட சந்தோஷப்படக்கூடாது. பர்த்டே வந்தால் சந்தோஷப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ ஆறுதுன்னு சந்தோஷப்படுற, இது ஆறுது கணக்கில் போக வேண்டிய ஊர் நெருங்கிட்டே இருக்கு. இங்கே மீட்டர் ஓட 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 போக வேண்டிய ஊர் நெருங்கிட்டே இருக்கு. அதனால் பர்த்டே வந்தால் பயப்படணும். ஒரு வருஷம் கிட்டக்க வந்துவிட்டுமே, போக வேண்டிய ஊர் ஒரு வருஷம் நெருங்கிட்டோமேன்னு. அதனால் க்ஷீணமாயுகு க்ஷணே. அங்கே ஒருத்தர் இருக்கார் பாரு, இந்த யமராஜா பட்டணத்தில் ஒருத்தர். அவருக்கு ஆண்ணா விட மாட்டார், உண்ணா விட மாட்டார், ஐயோன்னா விட மாட்டார். நீ அழுது பிறண்டு எதை பண்ணினாலும் அவர் ஒன்றும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு கருணையே கிடையாது. யமஸ்ய கருணாநாஸ்தி. அதனால் இவ்வளவு பிராபலத்தில் நீ இருக்கும்பொழுது சாப்பிட்டு வம்படிச்சுன்னு உட்காண்டிருக்காத. கர்த்தவியம் ஹரிகீர்த்தன். இத்தனை ட்ரபிளும் நம்மளை சுற்றி இருக்குது, ஆனால் நமக்கு புரிஞ்சுக்கல. இது பிரகலாத சுவாமி சொல்கிறார், பஜனையில் பாகவதெல்லாம் சொல்கிறா. அதனால் பகவானோ பரம கிருபாளு. இந்த மனுஷ ஜென்மமோ இவ்வளவு சௌக்கியமாக பகவான் கொடுத்துருக்கான், சத்சங்கத்தை கொடுத்துருக்கான், தெரியறது. பகவான் நாம் சொல்லணும்னாது புரியறது, சொன்னால் க்ஷேமம்னாது புரியறது, பக்தி பண்ணணும்னு தோன்றது. இந்த ஜென்மாவில் இவ்வளவு அனுகூலமாக இருக்கிற இந்த பிறவியிலேயே நீ விட்டுட்டேன்னா, இது அடுத்த ஜென்மா மோசமாக போச்சுன்னா எப்படிடா அவர் அடைய முடியும்? இவ்வளவு அனுகூலமாக இருக்கிறதுல விட்டுடாத. ஹரிரபிமானி ரஜனி ரிதானி இயமுபயாதி விராமம். கதையில் எப்படி சொல்கிறார்? ஹரியும் பரமகிருபாலும் நீ இப்போயே போயாகணும் அவன்கிட்ட.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆனேன்னா இந்த ராத்திரி பூர்த்தி ஆகிடும். ராத்திரினா ராத்திரி இல்லை, நம்மோட ஜென்மா. இவ்வளவு அனுகூலமான இந்த ஜென்மா முடிஞ்சிடும். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? குருமம வச்சனம், நான் சொல்றத கேளு. சத்வர ரச்சனம், நீ உடனே கிளம்பி பூரைய மதுரி புகாமம், அந்த கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டத்தை நீ பூர்த்தி பண்ணுவே. நீ டிலே பண்ணாத. நகுரு நிதம்பினி கமன விளம்பனம்னு முன்னாடியே சொல்லிட்டார். பகவானுடைய அவனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவேன், கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணுவேன்னா. பகவானுடைய மனோபீஷ்டம் என்ன அப்படின்னா, எல்லாரும் அவன்கிட்ட வரணுங்கிறது தான் மனோபீஷ்டம். பகவானுக்கு என்ன மனோபீஷ்டம்? வேறு என்ன இருக்க போகிறது அவருக்கு? இல்லை, எல்லாம் அவர்தான் அவாப்த சமஸ்தகாமன்னு வேறு சாஸ்திரங்கள்லாம் அவனுக்கு அப்படி தான் சொல்கிறது. ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆசையோ ஒரு பொருளோ ஒரு போகமோ அவனுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. அதான் ராசக்கிரீடை சொல்லும்போதே அவதாரிகையிலேயே சுகாச்சாரியால் சொல்கிறார், நடுப்பில் அங்கங்கே சொல்கிறார், ஆத்மனி அவருத்த சௌரதா, பல 4-5 இடங்களில் சொல்கிறார். மகாலட்சுமியோட மங்கள தேவதையான மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணிண்ட பிரபுவுக்கு இடது கை வலது கை தெரியாத இந்த கோபிகைகளை கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லடாங்கிறார். இவளை போய் ஆலிங்கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு அவனுடைய ராசக்கிரீடையும் அவன் மண்ணு தின்னது ஒன்று தாண்டா அவனுக்குங்கிறார். அவன் மண்ணு தின்ன விளையாட்டு அவனுக்கு ஒன்று தான், ராசக்கிரீடையும் அவனுக்கு ஒன்று தான். அதனால எல்லாமே அவனுடைய லீலேன்னு பார்க்கணும். அதனால பகவான் இன்னூத்தரால் அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. அவாப்த சமஸ்தகாமல், சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்றது. அப்பேற்பட்டவன் சோயம் பக்தானு பிரதீட்சதே. நாபிங்கிற மகாராஜா யாகம் என்றார். யாகம் நடந்துட்டே இருக்கும் பொழுதே யஜ்ஞசாலையில பெருமாள் ஆவிர்பவிச்சுட்டார். சங்க சக்கர கதாதாரியா அவதரிச்சுட்டார். ஆவிர்பாவத்தை அடைஞ்சார். ஆவிர்பாவத்தை அடைஞ்ச உடனே இந்த ரிஷிகள்லாம் சுருக்கு சுருவத்தெல்லாம் கீழே போட்டுவிட்டு கையை தலைக்கு மேலே வச்சு நமோ நமஹா நமோ நமஹாங்கிறார். பகவானை பார்த்துட்டு எல்லாரும் நமோ நமஹா நமோ நமஹான்னு சொல்லும் பொழுது பகவான் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணுங்கிறான். இன்னும் என்ன வேணுங்கிறாவா? என்ன வேணும்னா இன்னும் என்ன வேணும் எங்களுக்கு? உன்னுடைய தரிசனம் அயம்ஹி பரமோலாபகா உத்தம ஸ்லோக தரிசனம். ஜென்மாலேயே பெரிய லாபம் என்னன்னா பகவானை பார்க்கறது தானே. நாங்கள் என்ன தபசு பண்ணினோமா, நீ வேணும்னமா யாகம் பண்ணினோம், நீங்கள் வந்து குதிச்சுட்டு, இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும்? அதுக்கு மேலே கேட்குறான் பகவான், நான் வந்துவிட்டேன், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், நீங்கள் கேட்காம இருக்காதீங்கோ, ஏதாவது கேளுங்கோன்னா. அவள் எதுக்கு யாகம் பண்ணிருக்கா தெரியுமோ? அவள் அந்த ராஜாவுக்கு புள்ள பிறக்கணும், அதுக்காக யாகம். அவள் அதை விட்டுட்டா. பகவான் என்ன வேணும்னு கேட்ட உடனே தடிக்கு விழுந்தாலோ இடிச்சுண்டாலோ தும்மினாலோ ஜுர வேகத்திலேயோ தேள் கொட்டினாலோ பாம்பு கடித்தாலோ ஒரு கால் மரண காலத்திலேயோ எங்களுக்கு உன்னுடைய திருநாமங்கள் எங்கள் வாக்கில் வரணும், இதுக்கு நீ அனுக்கிரகம் பண்ணி போறணுட்டா. அந்த அந்த கஷ்ட காலத்தில் கூட உன் நாமம் எங்கள் வாக்கில் வரணும், அதுக்கு அனுக்கிரகம் பண்ணு. இல்லை இந்த யாகம் எதுக்கு ஆரம்பிச்சேன் அதை சொல்லுங்க. இந்த ராஜாவுக்கு ஒன்றை மாதிரி ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்பட்டான். இதில் அப்படிலாம் ஆசைப்படலாமோ, புள்ள வேணும்னு தான் ஆசைப்பட்டான். இவ சேர்த்துக்கிறாத. பகவான் வந்தோடனே கொஞ்சம் ஆசை வந்துடுத்து. பவாதிரிசியும் பிரஜா, உங்களை மாதிரி ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்பட்டான்னார். அவர் பார்த்தார், நீங்கள் பொய் சொன்னேன்னா நான் பொய் சொன்ன மாதிரி, ஏன்னா என்னோட முகஸ்தானத்தில் நீங்கள் இருக்கலனோ, அதனால் நீங்கள் உங்கள் வாக்கிலேருந்து ஒன்று சொல்லி அது நடக்காமல் போச்சுன்னா நான் பொய் சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்களோ என்ன சொன்னேன், உங்களை மாதிரின்னு சொன்னேன், எனக்கு டூப்ளிகேட்டே கிடையாதுன்னாரு. மாதிரி கிடையாது, மாதிரிங்கிற விஷயமே கிடையாதுங்க. எனக்கு மாதிரி இல்லாததுனால உங்களுடைய வார்த்தை பொய்யானா நான் பொய் சொன்ன மாதிரிங்கிறதுனாலையும், மாதிரி எனக்கு இல்லாததுனாலையும் உங்கள் வாக்கை சத்தியமாக பண்ண நானே பிள்ளையாக பிறக்கிறேன், நானே புத்திரனாக பிறக்கிறேன். இது விஷயம் இல்லை இந்த கதையில். அதுக்கு மேலே ஒரு கத்தியம் இருக்குது பஞ்சமஸ்கந்தத்தில்.
அவாப்த சமஸ்தகாமனான பரிபூர்ண வஸ்துவான பகவான் என்ன பண்ணுறான்னா, நாம் அர்ச்சனை பண்ணுற துளசி, நாம் அர்ச்சனை பண்ணுற புஷ்பம், நைவேத்தியம் பண்ணுற திராட்சை, அவனுக்கு கொடுக்குற கல்கண்டு, ஒரு கற்பூரத்தை 4ஆக ஒடிச்சு அதில் ஒரு பார்ட்டை இப்படி காமிக்கிற பற்றியெல்லாம் இந்த கற்பூரம், ஒரு தீபம், அதுக்கப்புறம் 2 சம்பரத்தம்பூ, அப்புறம் ஒரு மெத்தை, தலகாணி, ஒரு டம்ளர் பால், இது எல்லாம் அவனுக்கு ஏதாவது உரபோட காணுமா? இதெல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு, அவன் சர்வ ஜகத்தையும் சிருஷ்டி பண்ணின பகவானுடைய அந்த பிரபாவத்துக்கு இதெல்லாம் துளி கூட கிடையாது. பேசக்கூட கூடாது, இதையும் அதையும் பேசவே கூடாது. அப்பேற்பட்ட பிரபு என்ன பண்ணுறான்னா, நம்மக்கிட்ட உள்ள கிருபையினால் நாம் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிக்கிறான். அதை சொல்கிறார் அவர். அவன் சமஸ்தகாமனான நீ எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ கொடுத்தா தான் சாப்பிடுவேன், உன் பூஜை இல்லாட்டா எனக்கு பூஜையே இல்லைன்னு எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நீ நாங்கள் பண்ணுற பூஜையெல்லாம் வாங்கிக்கிறையே, உன்னுடைய கருணைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறார். அப்படி தான் இருக்கானாம் பகவான். நீ இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணலை, நான் பட்னியும் பண்ணாம பகவான். நீ நைவேத்தியம் பண்ணாமல் வந்துட்ட, நான் இன்றைக்கி சாப்பிடவே இல்லையேம்பறேன். இது எதை காமிக்கிறது அப்படின்னா, பகவானுடைய கிருபையை காமிக்கிறது, நம்மக்கிட்ட உள்ள ஒரு அபிமானத்தை காமிக்கிறது. இதெல்லாம் பகவான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறானோ. பகவான் எதை எதிர்பார்க்கிறான்? இது மாதிரி விஷயங்கள் தானே எதிர்பார்க்கிறான். இப்போ நாம் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னார், பூரைய மதுரி புகா. அவன் எதெல்லாம் பக்தாள்கிட்ட எதிர்பார்க்கிறானோ அதெல்லாம் நாம் பண்ணணுமா? இதை பண்ணணும்னு ராதையை சொல்கிற வியாஜத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ராதேஷ்யாம 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 ராதேஷ்யாம. இந்த அஷ்டபதியை எத்தனை பேர் கேட்குறா தெரியுமோ? இப்போ இந்த அஷ்டபதி பிரவச்சனம் நான் பக்தவதியெல்லாம் சொன்னதை விட இது ரொம்ப ஜனங்கள்கிட்ட நிறையா பேருக்கு இந்த அஷ்டபதி. இந்த அஷ்டபதியை இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ராஜ் டிவியோட முதலாளி தான் அவர் உட்காந்துருக்காரு. இவர் ராஜேந்திரன், நல்ல பக்திமானவர். அவரால் தான் நம்ம எல்லாரும் இதை பார்த்துட்டுருக்கோம். நானும் சொல்கிறேன், நீங்களும் பார்க்குறேன். ராதேஷ்யாம 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 ராதே ராதேஷ்யாம 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 ராதே ராதேஷ்யாம 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 ராதே. நவநீத சோராய நந்தாதி கோப கோரட்சிணே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே மங்களம் கோலா புண்டலீ கவரத கோல பிருந்தாவன விகாரி லாலிகி. விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா